بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் சோழபுரம் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியிலே சொல்லப்படும் அனைத்து செய்திகளும் நமது வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி நமது மறுமை வெற்றிக்கு உதவிட வேண்டும் என்று ஏக இறைவனை பிரார்த்தித்து எனது இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியினை துவங்குகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக பல முறைகளில் தாவா பணி நடந்து வருகிறது. மெகாபோன் பிரச்சாரம், தனிநபர் தாவா, துண்டு பிரசுரம், பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், பெண்கள் பயான் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படி பல முறைகளில் தாவா பணி நடந்து வருவதில் இந்த பட்டிமன்றமும் ஒன்று. இந்த இணை வைப்பை பற்றி 30 ஆண்டு காலமாக இந்த ஜமாத்து கூவிட்டு இருக்கிறங்க. அது ஏன்? இந்த இணை வைப்பை அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய வசனத்தில் எண்ணற்ற வசனங்களில் மக்களுக்கு புரிய வைக்கிறான். அதில் லுக்மான் என்ற ஒரு நல்லடியார் தன் மகனுக்கு கூறிய உபதேசத்துல இன்ன ஷிர்க லலுமுன் அலீம், இணை வைத்தல் மாபெரும் அநியாயம், அக்கிரமம் என்று அல்லாஹ் சொல்றான். அவர் தன் மகனுக்கு கூறிய அறிவுரையை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுறான். ஏன் இந்த இணை கற்பித்தல் மாபெரும் அநியாயம்? ஏன் லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு இப்படி உபதேசம் செஞ்சாங்க? ஒரு தந்தை மகன் இருக்கிறார். அந்த தந்தை காலத்திற்கும் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைத்து தன் மகன் தன்னை போன்று கஷ்டப்படக்கூடாது என்று தன்னுடைய உழைப்பை எல்லாம் கொட்டி தன் மகனை படிக்க வைக்கிறார். படிச்சு முடிச்சு வேலையில கை நிறைய சம்பாதிக்கும் போது அந்த மகன் அந்த தந்தைக்கு கொடுக்காமல் ஊரிலே இருக்கக்கூடிய பரதேசிகளுக்கெல்லாம் வாரி வழங்கினால் அந்த தந்தையின் கோபம் எப்படி இருக்கும்? நன்றி கெட்டவனே என்ற வார்த்தை வரும். இதுதாங்க ஷிர்கு. அல்லாஹ் நமக்கு உடலை கொடுத்து நம்மை இஸ்லாமியராக பிறக்க வைத்து நம்ம கை கால் அனைத்தையும் சரியாக கொடுத்து நம்முடைய ரத்த நாளங்களில் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்க அவனுக்கு நன்றி கெட்டத்தனமாக அவனுடைய இடத்தில் அவனுடைய ஆற்றலை அடுத்தவருக்கு கொடுக்கிறோமே, இதுதான் இணை வைப்பு. இதைத்தான் அல்லாஹ் மன்னிக்க முடியாத குற்றம் என்று சொல்கிறான். ஆதமின் மகன் தவறு செய்யக்கூடியவன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இரவிலும் பகலிலும் ஆதமுடைய மகன் தவறு செய்வான். இந்த ஷிர்க்குக்கும் மற்ற பாவத்துக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்ன தெரியுமா? நம்ம தவறு செய்கிறோம், சில தவறுன்னு நினைச்சு செய்கிறோம். ஏப்பா திருடுன, தப்பு இல்லையா? தப்பு தாங்க, சந்தர்ப்ப சூழலை அப்படி ஆயிடுச்சு. ஏமா வட்டிக்கு போறியே, அப்படி நகையை அடமான வைக்கிறியே, இது வட்டி பெரும் பாவம் இல்லையா? இது தப்பு தாங்க, செய்யக்கூடாதாங்க, என்ன பண்றது என் சூழலு. சில பாவத்தை பாவம் என்று தெரிந்து செய்கிறோம். ஆனால் இந்த ஷிர்க் அதிலிருந்து விதிவிலக்கானது. இந்த கயிறு கட்டினால் நான் சொர்க்கம் போகிறேன், இந்த பாபாவிடம் போய் கேட்டால் நான் சொர்க்கம் போயிடுவேன், அவருக்கு எனக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாரு அல்லாட்ட. இப்படி இந்த இணை வைப்ப நல்லதுன்னு நினைச்சு செய்யறோம். நாளை மறுமையில அல்லாஹ் அனைத்து மக்களையும் எழுப்புவான். சிலரை கருணை முகம் கொண்டு மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுவான். அவர்கள் செய்த பாவத்தை அனைத்தும் மன்னித்து விடுவான். சிலரை அவர்கள் தவறு செய்ததுக்கு ஏற்ப நரகத்திலே போட்டுவிட்டு அந்த தண்டனை முடிந்த பிறகு மீண்டும் சொர்க்கத்திற்கு அனுப்புவான். மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் கூறுவான், யாருடைய உள்ளத்தில் ஒரே ஒரு தீனார் அளவு இறை நம்பிக்கை இருக்கிறதோ அவரை சொர்க்கத்திற்கு அனுப்புங்கள். யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவரை சொர்க்கத்திற்கு அனுப்புங்கள். மலக்குமார்கள் அவர்களை நரகத்திலிருந்து எடுப்பார்கள். கரிக்கட்டையாக இருக்கக்கூடிய அவர்களை ஒரு நீரில் முக்கி எடுக்கும் போது அவர்களுக்கு புது தோல் கொடுக்கப்படும். அவரை அல்லாஹ் என்ன செய்வான்? சொர்க்கத்திற்கு அனுப்புவான். இன்னும் சிலர் இருப்பாங்க, நிரந்தரமாக நரகத்திலே இருப்பார்கள். அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு வ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா வ மை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அலீமா. அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அதை தவிர மற்றதை தான் நாடினால் மன்னிப்பான்.
யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்களோ அவர் மிக பெரும் பாவத்தை தான் கற்பனை செய்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அப்ப இணை கற்பித்தோருடைய பாவம் மன்னிக்கப்படாது, என்றென்றும் நிரந்தரமான நரகம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். நமக்கெல்லாம் தோணும், நான் நிறைய தொழுகிறனே, நான் நிறைய தான தர்மம் பண்றேனே, நான் நிறைய நல்ல அமல்கள் செய்யறேனே, அதெல்லாம் வீணா போயிடாது, அல்லாஹ் என்னை அனுப்ப மாட்டான், என்ன செய்வான், சொர்க்கம்தான் அனுப்புவான் அப்படின்னு ஓரத்துல ஷைத்தான் இந்த எண்ணத்தை போட்டுக்கொண்டே இருக்கிறான். இணை கற்பிப்பவர் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் சரி, அந்த அனைத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே உதாரணம் கூறும்போது காணல் நீர் போன்றதுங்கிறான். தூரத்தில் பார்க்கும் போது தண்ணீர் இருப்பதை போன்று தோன்றும், ஆனால் கிட்ட போனா அங்க எதுவுமே இருக்காது. இப்படித்தான் இணை கற்பிப்பவருடைய நல்லறங்கள் இருப்பதை போன்று தோன்றும், ஆனால் மறுமையில் அவனிடம் ஒன்றுமே இருக்காது. ஏன்? அல்லாஹ் அதனை அழித்து விடுவேன் என்று குர்ஆனிலே எச்சரிக்கிறான். அல்லாஹ் திருமறையிலே 39வது வசனம், 39வது அத்தியாயம் 65வது வசனத்துல சொல்றான், லயின் அஷ்ரக்து லயஹ்பதன்ன அமலுக, நீர் இணை கற்பித்தால் உமது நல்லறங்கள் அழிந்துவிடும், வல தக்கூனன்ன மினல் ஹாசிரீன், நீ நஷ்டவாளிகளில் ஆகிவிடுவீர். இணை கற்பிப்போர் எப்படி தொழுது வணங்கினாலும் சரி, அவர்களுடைய நல்லறங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மறுமையிலே அழித்து விடுவான். ஒரு உதாரணம் சொல்றேனே, கணவன் மனைவி இருக்கிறாங்கங்க, அந்த கணவனுக்கு மனைவி அவ்வளவு கட்டுப்பட்டு நடக்கிறாள், கணவன் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்கிறாள், கணவன் மகன் போடாமல் நடந்து கொள்கிறாள். இரவு 10 மணி ஆகிவிட்டால் கணவன் இருக்க வேண்டிய படுக்கை அறையில் இன்னொருவரை அனுமதிக்கிறாள். கணவன் காலத்துக்கும் பெண்டாட்டி நமக்கு கஷ்டப்பட்டுட்டா, காலையில நமக்கு கட்டுப்பட்டா, போனா போட்டுன்னு விடுவானா? அந்த கணவன் அவளை படைக்கவில்லை. படைக்காத தற்காலிக உரிமை கொண்ட அவருக்கே இவ்வளவு கோபம் வருதுன்னா, நீ எவ்வளவு நன்மை செய்தாலும் சரி, நீ எப்படி நீ நல்லறங்கள் புரிந்தாலும் என்னை நம்பிக்கை கொள்ளும் விஷயத்தில் நீ சரியில்லையே. அல்லாஹ் இதனால் தான் இணை கற்பிப்போரின் நல்லறங்கள் அனைத்தையும் அழித்து விடுவான். அப்ப இணை கற்பித்தல் என்பது மாபெரும் அநியாயம், அதற்கு நிரந்தர நரகம், நம்மை நரக பழுகுழியிலே நம்முடைய அமல்களை எல்லாம் பாழாக்கி கொண்டு போய் சேர்க்கும் அளவு மிகப்பெரிய ஒரு பாரதூரமான ஒரு மிகப்பெரும் பாவமாக இருக்கிறது. இந்த பாவத்தை அதிகமாக மக்கள் இன்னைக்கு செய்யறதுக்கு யார் காரணம் என்பதுதான் இந்த பட்டிமன்றத்துடைய தலைவைப்பு. இணை வைப்பு பெருக பெரிதும் காரணம் ஆலிம்களின் சுயநலமா அல்லது மக்களின் அலட்சியமா? இதை உங்கள் மத்தியில் அலசி ஆராய்வதற்காகத்தான் நமது உம்மு சலமா பெண்கள் கல்வியகத்தின் முன்னாள் மாணவிகள் ஆலிமாக்கள் இங்கே அமர்ந்திருக்கிறாங்க. இதுல ஆலிம்களின் சுயநலம் தான் காரணம் என்று பேசுவதற்காக சகோதரி நிலாஃபா ஆலிமா அவர்களும், சகோதரி ஆசிமா ஆலிமா அவர்களும், சகோதரி நஜ்மா ஆலிமா அவர்களும் இங்கே இருக்கிறாங்க. இல்ல மக்களின் அலட்சியமும் ஒரு காரணம், அதுதான் பெரிய காரணம் அப்படின்னு சொல்றதுக்காக சகோதரி சம்ரீன் ஆலிமா அவர்களும், சகோதரி முபீனா ஆலிமா அவர்களும், சகோதரி சலீமா ஆலிமா அவர்களும் இங்கே இருக்கிறாங்க. இதில் அவர்களுடைய வாதத்தை நாம எல்லோரும் சேர்ந்து தெளிவா பார்ப்போம். இறுதியில நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்ப்பை வழங்க போறோம். அதனால என்ன செய்யுங்க, கவனமாக கேளுங்க. தீர்ப்பு சொல்ல போறது நான் மட்டும் இல்ல, நீங்களும் தான், உங்கள்கிட்ட தான் கேட்பேன். அதனால எல்லாம் கவனமாக பார்த்து மார்க் போட்டு என்ன ஆதாரம்லாம் சொல்றாங்கன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதில் முதலாக ஆலிம்களின் சுயநலம்தான் காரணம் என்ற இந்த பட்டிமன்றத்தை ஆரம்பிக்க வராங்க சகோதரி நிலாஃபா ஆலிமா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு இஸ்லாத்தின் ஆணி வேரை அழிக்கக்கூடிய ஒரு கசப்பான உண்மை. இணை வைப்பு பெருக மக்களின் அலட்சியம் இருக்கதான் செய்து, அதை நாங்க மறுக்கல. ஆனா இணை வைப்பு பெருக பெரிதும் காரணமாக இருப்பது ஆலிம்களின் சுயநலம்தான் ஆணிவேர் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்காக எங்களுடைய அணியின் சார்பாக நான் வந்திருக்கிறேன். ஒரு நோயாளிக்கு தவறான மருந்து கொடுக்கப்பட்டா அது அந்த நோயாளியின் அறியாமை அல்ல, அந்த மருத்துவரின் கவனக்குறைவு. அதே போல சமுதாயத்திற்கு வழிகாட்ட வேண்டிய ஆலிம்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக உண்மையை மறைப்பதனால தான்
இன்றைக்கு ஷிர்க்குங்கிற இந்த இணை வைப்பு தலை விரித்து ஆடுது. வழிகாட்ட வேண்டிய காம்பஸ் தவறாக வழிகாட்டுனா அந்த கப்பல் சரியான கரைக்கு வந்து சேரும். மக்கள் பாவம், அவங்க ஆலிம்கள் சொல்றத நம்புறாங்க. ஆனா ஆலிம்களோ தங்களுடைய கூட்டம் குறையக்கூடாது, தங்களுடைய வருமானம் போகக்கூடாதுங்கிற சுயநலத்திற்காக இணை வைப்ப கண்டும் காணாம இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நிச்சயமாக எனது சமுதாயத்தில் நான் மிக பெரிதும் அஞ்சுவது ஐமத்தல் முலில்லீன், பலி எடுக்கும் ஆலிம்களை தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப பலி எடுக்கக்கூடிய இந்த தலைவர்களை கண்டுதான் ரசூலுல்லாஹ்வே அவங்களுடைய சமுதாயத்துல மிக பெரியதுமா அஞ்சிருக்கிறாங்க. அப்ப அவர்களை பார்த்து பயப்படும் போது இந்த இணை வைப்பிற்கு பெருக அவங்க காரணம் இல்லைன்னு நம்மளால எப்படி சொல்ல முடியும்? இணை வைக்கக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கு. அந்த ஷிர்க்குங்கிறது ஏதோ தெரியாம நடக்கிறது இல்லை. மார்க்கம்னு சொல்லி சில காரியங்களை அங்கீகரித்து கொடுக்கறதுனால தான் அந்த இணை வைப்புகள் பெருகுது. முதல்ல நம்ம தாயத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் மட்டும்தான் பாதுகாப்பவன் அப்படின்னு மேடையில முழங்கக்கூடிய ஆலிம்கள் மேடையை விட்டு கீழே இறங்கியதோ ஒரு சின்ன கயிற்றையும் ஒரு தகுடையும் கொடுத்து இதுதான் உன்னை பாதுகாக்கும்னு சொல்லி அங்க வியாபாரம் செய்யறாங்க. இது ஆலிம்களுடைய சுயநலம் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக், யார் தாயத்தை தொங்க விடுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ தெளிவான ஹதீஸ் இருக்கு, தாயத்தை தொங்க விடுறவங்க அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சிட்டாங்கன்னு. குர்ஆன் மீதோ குர்ஆனுடைய வசனங்கள் மீதோ அல்லாஹ்வின் மீதோ நம்பிக்கை வைக்க சொல்ல வேண்டிய ஆலிம்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக என்ன செய்யறாங்க? இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்து வராங்க. குர்ஆனை நம்ம ஓத சொன்னா அவன் ஒரு முறைதான் நம்ம இடத்துல வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குர்ஆனை ஓத சொன்னா அவன் நம்ம இடத்துல வரமாட்டான் அப்படிங்கிற சுயநலத்திற்காக இவங்க இது போன்ற காரியங்களை செய்யறாங்க. நடுவர் அவர்களே, அந்த ஆலிம்கள் கொடுக்கக்கூடிய அந்த தாயத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு நம்ம பிரிச்சு பார்த்தோம்னு சொன்னா அலி பா தா சா, சில நேரங்கள்ல சினிமா டிக்கெட் கூட இருக்கும். அது போலதான் அந்த வார்த்தைகள் என்னது, அவங்களுடைய அரபு வார்த்தைகளா, அவங்களா கைப்பட எழுதுனதான். அதனால அதற்கு தனியாக ஒரு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அதை மக்கள் இடத்துல விற்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், அவ்வளோ பவர் அதுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க அந்த ஆலிம்கள் என்ன செய்யணும்? தன்னுடைய சம்பளத்துக்காக பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கிட்ட ஒவ்வொரு மாசமும் ஏன் கேட்கணும்? ஒரு பணக்கார ஒரு தாயத்தை எழுதி தன்னுடைய பாக்கெட்லயே வச்சுக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு அவங்க ஏன் இதை செய்யறாங்க? தாயத்துங்கிறது வெறும் நூலோ தகுடோ இல்லை, அது மக்களின் நம்பிக்கையை அறுக்கக்கூடிய கத்தி. அந்த கத்திய மக்கள் தன்னுடைய கையில வச்சிருக்கிறது அறியாமை இல்லை, ஆலிம்களுடைய சுயநலம். அல்லாஹ்வை பிடிங்கன்னு சொல்வதை விட இந்த தாயத்தை கட்டுங்கன்னு சொல்வதுதான் ஆலிம்களுக்கு லாபமானதாக இருக்கு. அந்த லாபத்திற்காக மார்க்கத்தை சிதைக்கும் ஆலிம்கள் தான் முதல் குற்றவாளிகள். இரண்டாவதாக ஜோசியோங்கிற இந்த பால் கிதாபை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அல்லாஹ்வை மட்டும் நம்புங்கன்னு சொல்லக்கூடிய ஆலிம்கள் இன்று அல்லாஹ்வையும் நம்புங்கப்பா, அதே போல இந்த ஜாதகத்தையும் நீங்க கொஞ்சம் நம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனிதர் கஷ்டம்னு ஆலிமடத்துல போனா அவன் என்ன செய்யறாங்க? உன்னுடைய ஜாதகத்துல தோஷம் இருக்கு, அதனால உனக்கு ஒரு தகடு அடிச்சு கட்டணும்னு அங்கிருந்து அவங்களுடைய வசூல் வேட்டைய ஆரம்பிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் ஒருவன் ஜோதிடரிடம் சென்று அவர் சொல்வதை கேட்டு அதை நம்புறாரோ அவருடைய 40 நாட்கள் தொழுகை
அங்கீகரிக்கப்படாது என்று சொல்றாங்க. அப்ப மக்களுடைய தொழுகையை பாழாக்கக்கூடிய இந்த ஜோசியத்தை ஆலிம்கள் ஏன் ஆதரிக்கிறாங்க? அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தட்சணைக்காகவும் காணிக்கைக்காகவும் தான். நடுவர் அவர்களே, விஷத்துக்கு பாலுன்னு பேர் வச்சா அது பாலாயிடுமா? அது ஆகாதே, விஷம் தானே. விஷம் தானே அது. பாலுன்னு பேர் வச்சா பால் ஆகாதுல்ல. அதே போல ஜோசியத்துக்கு பால் கிதாபுன்னு பேர் வச்சா மட்டும் அது ஹராம் ஆவாதா? அப்ப ஜோசியங்கிறது ஹராம்னு தெரிஞ்சு அதுக்கு ஒரு இஸ்லாமிய மூலம் ஒரு பேரை சூட்டி பால் கிதாபுன்னு சொல்லிட்டு மக்கள் இடத்துல விற்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. தங்களின் வருமானத்திற்காக மார்க்கத்திற்கு தவறான விளக்கங்களை கொடுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் குறிகாரன் அல்லது வருங்காலத்தை சொல்பவனிடம் சென்று அவன் கூறுவத உண்மைன்னு கருதினா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட இந்த திருக்குரானை நிராகரித்துட்டான் என்று ரசூலா சொல்றாங்க. அப்போ நாம வருங்காலத்தை கணித்து சொல்றவன் கிட்ட போயிட்டு நாம அவ கூறத உண்மை நம்ம நம்பிட்டாலே அல்லாஹ்வால இறக்கப்பட்ட அந்த வேதம் நம்மளுடைய வேதத்தையே நிராகரிச்சிட்டன்னு சொல்லி ரசூலா சொல்றாங்க. அந்த ஆலிம்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக அல்லாஹ்வை பாருடான்னு சொன்னா இவன் ஒரு முறை தான் வருவான். இதுவே இந்த ஜாதகத்தை இந்த பால் கிதாபை நீங்க பாருடான்னு சொன்னா ஒவ்வொரு கிரகம் மாற்றத்துக்கும் தட்டை தூக்கிக்கிட்டு ஹஜ்ரத் பின்னாடி ஓடி வந்துருவான்னு இந்த சுயநல ஆலிம்கள் இருக்கிறாங்க. இப்ப நம்ம நல்ல நேரம் கெட்ட நேரத்தை எடுத்துக்கிட்டோம்னா நேரம் காலம்லாம் அல்லாஹ்வுடைய கையிலன்னு சொல்லக்கூடிய ஆலிம்கள் நேரம் எங்களுடைய கையிலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காரியம் கெட்டு போனா நேரம் சரியில்லைன்னு ஆலிம்கள் சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? ஆதமின் மகன் காலத்தை சபிப்பதன் மூலம் தனக்கு நோய் துன்பம் ஏற்படுத்துறான். நானே காலமாக இருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப நானே காலமாக இருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு நேரத்தை கெட்ட நேரம்னு ஒதுக்குறது அல்லாஹ்வை அவமதிக்கக்கூடிய செயல் இல்லையா? இந்த உண்மையை சொன்னா ஆலிம்களுக்கு வருமானம் வராதுங்கிறதுனால சுயநலத்திற்காக மாற்றக்கூடியவங்களா இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எவன் ஒருவன் சகுனம் பார்த்து தன்னுடைய காரியத்தை மாற்றுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான்னு சொல்றாங்க. இந்த ஆலிம்கள் என்ன செய்யறாங்க? இப்போ ஒரு கல்யாணமே முடிவு செய்யறாங்கன்னு சொன்னா அந்த கல்யாணத்துல இந்த கிழமை வைக்க கூடாது, செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை வைக்க கூடாது, இல்ல நல்ல நாள் கிடையாது, அது கெட்ட நேரம் உள்ளது, நல்ல நேரத்தை பார்த்து ஒரு நாளை சொல்லி இந்த நேரத்துல தான் இந்த திருமணத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த திருமணத்தை முடித்து வைப்பது யாரு? ஆலிம்கள் தானே. காலங்கிறது அல்லாஹ்வுடைய அற்புதம். அதுல நல்ல நேரம் கெட்ட நேரம் பிரிச்சு பார்க்கக்கூடியது ஆலிம்கள் தங்களுடைய தட்சணைக்காக தயாரித்த ஒரு கற்பனையான ரெட் கார்டு தான். அல்லாஹ்வை நம்புவனுக்கு எல்லா நேரமுமே வெற்றிகரமான நேரம் தான். ஆனா ஆலிம்களை நம்புவனுக்கு அவன் பாக்கெட்டு காலியாக வரையோ அவனுக்கு கெட்ட நேரம் தான். இன்னும் இந்த ஆலிம்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக நிறைய கப்சா கதைகளை கட்டி வச்சிருக்கிறாங்க. யாராவது இந்த உலகத்துல ஆலிம் அவமானப்படுத்தினா நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் அவங்களை அவமானப்படுத்துவான் என்று ஒரு ஹதீஸ் இருப்பதாக கட்டு கதைகளை மக்கள் இடத்துல பிரச்சாரம் செய்யறாங்க. இன்னும் என்ன சொல்றாங்க? ஆலிம்களினுடைய சபைகள்ல உங்கள யாராவது போய் நீங்க அமர்ந்தீங்கன்னு சொன்னா அவங்க ஹதீஸ் மாதிரி ஏதாவது ஜோடிச்சு சொல்லுவாங்கல்ல, அதை போய் நீங்க அமர்ந்து அங்க கேட்டீங்கன்னா 1000 ரக்காத் தொழுவதை விட சிறந்த ஒரு நன்மை கிடைக்கும்னு சொல்றாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக ஒரு செய்தியை அவங்க சொல்றாங்க. இந்த உலகத்துல ஹஜ்ரத்தை போய் யார் சந்திக்கிறாங்களோ அவங்க என்ன சந்திச்சது போலன்னு ரசூலா சொன்னாங்களாம். ஹஜ்ரத்தை பார்த்தா ரசூலாவை பார்த்தா மாதிரின்னு சொல்லி ஆலிம்கள் தங்களுடைய சுயநலத்தை காமிச்சு ஒரு பக்தியை காமிச்சு அந்த மக்களை ஏமாத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இப்ப நான் சொன்ன தாயத்து தகுடு ஜோசியோங்கிற இந்த பால் கிதாபு இன்னும் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது இது இல்லாம
மெஹராஜ் இரவு, பராத் இரவு, சந்தனக்கூடுன்னு சொல்லிட்டு நிறைய இணை வைக்கக்கூடிய காரியங்களை ஆலிம்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக சொல்றாங்க. இந்த ஆதாரங்களே போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுடைய அணியில இருக்கக்கூடிய இந்த 2 சகோதரிகளும் பேசக்கூட வேணாம். இவ்வளோ பெரிய இணை வைக்கக்கூடிய காரியங்களை ஆலிம்கள் தான் தூண்டுறாங்கன்னு எங்களுடைய சார்பாக நானே முடிச்சிட்டேன். இந்த ஆலிம்கள் தங்களுடைய புகழுக்காகவோ கூட்டத்திற்காகவோ மக்களிடத்துல உண்மையை மறைச்சி சுயநல வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்ப இந்த இணை வைப்பு பெரிதும் காரணமாக இருப்பது ஆலிம்களின் சுயநலம்தான் என்று கூறிக்கொண்டு எனது வாதத்தை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சகோதரி அவர்கள் ஆரம்பத்திலேயே பட்டிமன்றத்தை முடிச்சிருவாங்க போல. நிறைய பெரிய லிஸ்ட்டை போட்டாங்க. தட்டு, தகடு, தாயத்து, பால், கித்தாபு, நல்ல நேரம், கெட்ட நேரம், இது எல்லாத்தையும் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தது யாரு? ஆலிம்கள் தான் அப்படின்னு அவங்களுடைய அணி சார்பாக அவர்கள் நிறைய செய்திகளை சொன்னாங்க. இருந்தாலும் எங்கள்கிட்டையும் நிறைய செய்திகள்லாம் இருக்கு அப்படின்னு இல்லை, மக்களின் அலட்சியமும் காரணமாக தான் இருக்கு அப்படின்னு அவர்களுடைய அணியில் முதலாவதாக பேச வராங்க ஷம்ரீன் ஆலிமா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிரணியில் இருக்கக்கூடிய சகோதரி அவங்களுடைய கருத்துக்களில் அவங்க வாதங்களை ரொம்ப அழகாக எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, இணை வைப்பு பெரிதும் காரணம் யாரு அப்படின்றது தான் தலைப்பு. ஆனால் இவங்க பேசுனது எப்படி இருக்குன்னா, இணை வைப்பு யார் அதிகமாக பண்ணுறா? இணை வைப்புக்கு ஆரம்பித்தது, அது ஆரம்ப புள்ளி வச்சது ஆலிம்கள் தான் செய்ய ஆரம்பித்தாங்க, அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத மாதிரி தான் அவங்க பேசுனாங்க. ஆனால் அது இன்னைக்கு இவ்வளோ பரவி இருப்பதற்கு யார் காரணம்? இவ்வளோ இன்றைய காலத்து மக்கள் செய்கிறாங்க, இதுதான் இஸ்லாமுடைய மார்க்கம் சொல்லி கொடுத்துருக்குன்னு நம்பி செய்கிறாங்கல்ல, இதுக்கு காரணம் யாரு? அதுதான் இன்றையோட தலைப்பாக இருக்கு. இன்றைக்கு இணை வைப்பு இவ்வளோ பரவி பெருகி இருக்குன்னா அது காரணம் ஒத்துழைப்பு கொடுத்து இவ்வளோ தூரம் அதை வளர்த்து வந்த அந்த மக்களும் தான் அதிகமான காரணமாக இருக்கிறாங்க. சரி, இவங்க வர பாயிண்ட்டுக்கே வருவோம். ஆலிம்கள் தான் காரணம், ஆலிம்ஸா தான் காரணம்னா, ஒரு பிள்ளைய இப்போ நம்ம காலேஜில் சேர்க்குறோம், ஒரு ஸ்கூலில் போய் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த ஸ்கூல் பார்த்த உடனே எது வீட்டு பக்கத்தில் இருக்கோ கொண்டு போய் சேர்த்துருவோமா? சொல்லப்போனால் ரொம்ப தூரமாக இருக்கணும், பிள்ளைங்களுக்கு நல்லா படிப்பு கிடைக்கணும், அங்கே இருக்கிற டீச்சர்லாம் நல்லா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு எல்லா பக்கமும் அந்த ஸ்கூலை பற்றியும் காலேஜை பற்றியும் விசாரிப்போம். எதுக்கு? 3 வருஷம் படித்து வாங்க போகிற அந்த பட்டத்துக்கும் 1 வருஷம் படிக்கிற அந்த ஸ்கூலுக்காகவும் நம்ம அவ்வளோ விசாரிக்கிறோம். ஆனால் மார்க்கம் ஒரு விஷயம், அந்த மார்க்கத்தில் ஒரு விஷயம் ஒருத்தவங்க சொல்லும் போது அது நாளைக்கு மறுமையில் நமக்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் பெற்றுத்தர போவதாக இருக்கு. அதில் 2ல நமக்கு எது கிடைக்கும்னு அன்னைக்கு தீர்ப்பு கிடைக்க போகுது. அப்பேற்பட்ட அந்த ஒரு நன்மையான செயலா இல்லை தீமையான செயலா நம்ம விசாரிக்க வேணாமா? மார்க்கத்தில் யார் எது சொன்னாலும் நம்ம நம்புவோமா? அதில் நம்ம விசாரிக்கணும், கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வேணாமா? ஆலிம்கள் எது சொன்னாலும் நம்ம நம்பிடுவோமா? அப்படி ஆலிம்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னா, ஆலிம்களை விட இப்ப இருக்கிற அந்த ஆலிம்ஸாவை விட மிக பெரிய ஒரு ஆலிம்களாகத்தான் அன்றைய காலத்துல வாழ்ந்த நபிமார்களாக இருந்தாங்க. அந்த நபிமார்கள்ல உதாரணத்துக்கு இப்ராஹிம் நபி அவர்களை எடுத்துக்கலாம். இப்ராஹிம் நபி அவர்கள் அவங்க சமுதாயத்துல மார்க்கத்தை எடுத்து வைக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய தந்தை என்ன சொல்றாங்க? உன்னை கல்லால் அடிச்சு கொன்றுவன்னு மிரட்டுறாங்க. எதுக்கு? அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும்னு நபி சொன்னதுக்காக. ஆனால் இப்ராஹிம் நபி அவங்க அந்த மார்க்கத்தை எடுத்து வைக்கிறது நிப்பாட்டினாங்களா? நிப்பாட்டல. அவங்க அந்த மார்க்கத்தை சொல்கிறத திறந்துட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி முகமது நபி அவர்களும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்க சமுதாயத்தில் மார்க்கத்தை சொல்லும் போது முதல் முறையாக அவங்கள சின்ன வயசுலேருந்து பார்த்து அவங்க சொந்தக்காரங்களே அவ்வளோ மிரட்டினாங்க, கொலை முயற்சி பண்ணாங்க. எதுக்காக? இணை வைக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்காக. அப்பேற்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை காபா முன்னாடி தொழுதுகிட்டு இருக்காங்க. காபா முன்னாடி தொழுதுகிட்டு இருக்கிறப்ப ஒரு காஃபிர் அந்த பக்கமாக போகிறவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்தில் ஒரு துண்டை போட்டு இறுக்கி கொலை செய்ய முயற்சி பண்ணுறான். அப்போ அங்கே இருக்க அபூபக்கர் அலி அவர்கள் பாதுகாக்கிறாங்க. பாதுகாத்துட்டு என்ன திரும்ப சொல்கிறாங்க? ஏண்டா அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும் அப்படின்னு சொன்னதுக்காகவா இந்த மனுஷனை நீங்கள் கொலை பண்ண வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சோ அதே போன்ற மனநிலை தான் இன்றைய காலத்தில் வாழ்கிற மக்களுக்கும் இருக்குது. அப்போ இருந்து அந்த மக்கத்து காஃபிர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? அல்லாஹுவை நாங்கள் வணங்க மாட்டோம்னு அவங்க சொல்லலை, அல்லாஹுவையும் நாங்கள் வணங்குவோம், ஆனால் அவங்க கூட நாங்கள் வச்சிருக்கிற அந்த சிலைகளையும் நாங்கள் வணங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க.
அதே மாதிரி தானே இப்போ இஸ்லாமியர்களாக வாழ்கிற பெரும்பாலான மக்கள் இருக்காங்க. அல்லாஹுவை அவங்க வணங்க மாட்டோம் இல்லை தொழுக மாட்டோம்னு அவங்க சொல்லலை. ஐவேளை தொழுகுவாங்க, பள்ளிவாசலுக்கு வருவாங்க. ஆனால் சாயங்காலம் தர்காவுக்கு போகிறாங்க. தர்காவுக்கு போய் அங்கே பல அனாச்சாரங்களை செய்கிறாங்க. தர்காவுடைய அனாச்சாரங்கள்லாம் ஒன்றா ரெண்டா? தர்காவில் செய்யக்கூடிய அனாச்சாரங்களை சொல்ல போனால் மாவிளக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க, மதுலான்னு சொல்லி பூட்டு செஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க, குழந்தைகளுக்காக கரும்பு தொட்டில் செஞ்சு எடுத்துட்டு போறாங்க, சீர்வரிசை செஞ்சு வளையல் அப்படின்னு என்னென்னமோ செஞ்சு எடுத்துட்டு போறாங்க. மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள்ல ஓவர் டேக் பண்ற அளவுக்கு இருக்கு நம்ம மக்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு அனாச்சாரங்கள்லாம். அப்ப இதெல்லாம் இவ்வளவு பெருகினதுக்கு யார் காரணம்? ஆலிம்கள் தான் வீட்டுல வந்து கூட்டிட்டு போறாங்களா? இவங்களா தான் போகக்கூடியவளாக இருக்கிறாங்க. எதிரணியில் இருக்கக்கூடிய சகோதரி இருக்காங்களே ஆசிமா, அவங்க வீட்டு பக்கத்திலே ஒரு தர்கா இருக்கு. அவங்கள்ட்டே வேற கேட்டு பாருங்க, அந்த தர்கால மக்கள் அதிகமா வராங்களா, ஆலிம்கள் மட்டும் ஓதிக்கிட்டு இருக்காங்களா? ஃபாத்தியா, மக்கள் தானே அதிகமா வராங்க. அதனால தானே அந்த தர்கா அவ்வளோ ஃபேமஸா இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நூறம்மா தர்காவை தான் நான் சொல்றேன். வெளியே இருந்து நடக்கக்கூடிய தர்காலாம் கிடையாது. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தர்கால தான் இந்த அனாச்சாரங்கள்லாம் நடக்குது. அப்ப தர்கால இவ்வளவு கூட்டம் வருதுன்னா மக்கள் தான் அவ்வளவு அலட்சியமாகவும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. அடுத்து அந்த தர்கால நடக்கக்கூடிய கூடு, அந்த கூடு நம்ம சொல்ல போனா அவ்வளோ சந்தைகள், 4 கடை வச்சிருப்பாங்க. அவ்வளோ கூட்டம் வந்து அந்த மக்கள் அங்கே போறாங்க. எதுக்கு போறாங்க? 5 ரூபா கிளிப்பு வாங்குறதுக்கு போறாங்க. அந்த கிளிப்பு என்ன கும்பகோணத்தில் கிடைக்காதா, இல்லை இந்த கடை தெருவில் தான் கிடைக்காதா? ஆனால் அந்த சந்தையில் போய் வாங்குறாங்க. ஆனால் அந்த கூடுக்கு பின்னணி என்ன, அதுக்கு பின்னாடி எவ்வளோ காரணங்கள் இருக்கு அப்படின்றத யாரும் யோசிக்கிறது கிடையாது. அந்த சந்தையில் போய் கலந்துக்கிறாங்க. அப்போ மக்களுடைய ஆசை வந்து எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, இணைவைப்புடைய காரியம் தான் நம்ம செய்கிறோம், அல்லாஹுக்கு மாற்றமாக நம்ம இருக்கோம் அப்படின்றத உணராத அளவுக்கு மக்களுடைய முட்டாள்தனம் அதிகமாயிட்டே இருக்கு. அடுத்து வந்து கண் திருஷ்டி பற்றுன்னு வீட்டு வாசல்ல என்னென்ன மாட்டுறாங்கன்னு பாத்தீங்களா? படிகாரக்கல், தகுடு, தாயத்து, எலும்பிச்சப்பழம், காஞ்ச மிளகான்னு எல்லாத்தையும் வீட்டு வாசல்ல மாட்டுறாங்க. எதுக்கு மாட்டுறாங்கன்றீங்க? வீட்டில் எந்த சைத்தானும் வந்துடக்கூடாதான். ஆனால் பெரிய சைத்தானிய எண்ணமே அவங்க மனசுல தான் இருக்கு. அதை தெரிஞ்சிக்காம அந்த மக்கள்லாம் இதெல்லாம் வந்து நல்லது, இதுதான் நமக்கு நன்மையை தரும் அப்படின்னு செய்யக்கூடியவளாக இருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, எதிரணியில் இருக்கக்கூடிய சகோதரி சொன்னாங்க, ஆலிம்கள்லாம் நிறைய கமிஷன் வாங்குறாங்க, எல்லாத்துக்கும் காசு வாங்குறாங்க, காசுக்காக தானே இவ்வளோ விஷயம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, ஆலிம் சாக்கள்னா இன்னைக்கு நேத்தா காசு வாங்கிட்டு இருக்காங்க? காலங்காலமாக அதானே அவங்க பிழப்பே. காலங்காலமாக இந்த ஒரு முறை வந்து ஆலிம் சாக்கள் கையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மக்களுக்கு இன்னமும் அது புரியாமல் இருக்குது, அது அவங்க சுயநலத்துக்காக செய்கிறாங்கன்னு. அது இப்போ இருக்கிற மக்களுக்கு இதெல்லாம் சொல்லியா தரணும்? ஒரு 10 ரூபா கூட எந்த இடத்துலையும் விட்டு தர மாட்டோம். ஒரு இடத்துல ஒரு பொருளை வாங்கி போனால் கடைக்காரன் ஒரு 10 ரூபா தான் கூட்டி கேட்டிருப்பான், 20 ரூபா குறைச்சி நம்ம வாங்கிட்டு வரோம் பேரம் பேசி. அந்த அளவுக்கு நம்ம உஷாராக இருக்கிறோம். ஆனால் அங்கெல்லாம் நம்ம காசை விட்டு கொடுக்க மாட்டோம். ஆலிம் சாக்கள் காசு கேட்டால் கொடுத்துருவோம், எதுக்கு கேட்டாலும் கொடுத்துருவோம். இது சுயநலம் கிடையாது, இப்போ நம்மளுடைய பொதுநலமாக மாறிடுச்சு. அந்த அளவுக்கு ஆலிம் சாக்களுக்கு ஃபேவரா இப்ப இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. நல்ல ஆலிம்களையும் கஷ்டப்படுத்தி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முயற்சி பண்றாங்க. அப்ப இதெல்லாம் இன்னும் ஆலிம்களோட தவறாக இருக்கு. மக்கள் எந்த அளவுக்கு மாறிட்டாங்கன்னா, இந்த இணை வைப்புன்ற விஷயம் தான் அவங்களுடைய கடமையாக பாக்குறாங்க. அந்த அளவுக்கு அது அவங்களோட மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. இதுக்குமா இன்னும் ஆலிம் சாக்கள் நம்ம குறை சொல்ல போறோம்? அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் சொல்லியிருக்கான், நீ நினைச்ச மாதிரி யாருக்கும் நேர்வழி காட்ட முடியாதுன்னு. அப்ப இப்ப இருக்கிற ஆலிம்கள் எப்படி மக்களுக்கு நேர்வழி காட்ட முடியும்? மக்களுக்கு சொல்லிதான் தர முடியும். ஆனா அது எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்கிற ஒரு தன்மை மக்களுக்கு இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் அனைவருக்கும் 6 அறிவு கொடுத்துருக்கான். குர்ஆன் என்பது பொதுமுறைன்னு எல்லா இடத்துலயும் பயான் பண்றோம். அப்ப அதை நாம பொதுவாக தான் எடுத்துக்கணும். அந்த குர்ஆனை படித்து நம்ம மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணுமே தவிர ஆலிம்களுடைய ஆலிம்கள் சொல்லக்கூடிய வார்த்தையிலையோ இல்லை ஆலிம் சாக்கள் சொல்லக்கூடிய செய்திகள்ல நம்ம மார்க்கத்தை தேடக்கூடாது. இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். மறுமையில் நரகவாசிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அந்த நரகத்தில் போய் அந்த காவலாளி கேட்பாராம், சாலும் ஹசனத்துவா, உங்களை இந்த நரகத்தில் சேர்த்தது எது? அலம் யாத்திக்கும் நதீருன், உங்களை எச்சரிக்கை செய்பவர்கள் யாரும் வரலையா? அப்போ அந்த மக்கள் சொல்லுவாங்களாம், காலு பலா, ஆம் வந்தார்கள், கது ஜாஅனா நதீருன், எச்சரிக்கை செய்பவர்கள் எங்க இடத்துல வந்தாங்க, ஃபகத்தப்னா, நாங்கள் அவரை மறுத்தோம் அப்படின்னு அந்த மக்கள் சொல்லுவாங்களாம். என்ன சொல்றாங்க? எங்கள்கிட்ட எச்சரிக்கை செய்யறவங்க வந்தாங்க தான், நாங்க தான் அவங்களை அலட்சியப்படுத்திட்டோம், நாங்க தான் அவங்கள மறுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம இன்றைய காலத்துல பார்க்கலாம் இல்லையா? நாம நல்ல விஷயத்த சொல்ல போனாலும் நீ எங்கள்கிட்ட வந்து சொல்லாதீங்கப்பா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம மறுக்கிறாங்க. அவங்க சொல்றது சொந்த கருத்து கிடையாது, குர்ஆன் வசனம், அல்லாஹ்வுடைய மார்க்கம்னு நினைக்கிறாங்களா?
அப்ப ஆலிம்கள் நல்லது சொல்றாங்களோ கெட்டது சொல்றாங்களோ அதை பிரிச்சு பார்க்குற தன்மை மக்களிடத்துல இருக்கு. அப்ப மக்கள் தான் அதை சரியாக கடைபிடிக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு இணை வைப்பு அதிகமாக பரவி இருக்குன்னா அது காரணம் மக்களுடைய அலட்சியம் தான் என்பதை ஆணித்தனமாக கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். வாஹிர்தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி. ஆலிமா ஷம்ரீன் அவர்கள் எதிர்த்தரப்பு வாதத்தை வச்சாங்க, நிறைய செய்திகளை சொன்னாங்க. நீங்க ஏன் இணை வைப்பை கற்றுக் கொடுக்குற ஆலிம்கிட்ட போறீங்க? நமக்கெல்லாம் ஏகத்துவ தந்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனையோ செய்திகளை அவங்க எப்படிலாம் ஏகத்துவத்துக்காக கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு பல நபிமார்கள் இந்த ஓரிரை கொள்கையை எடுத்து சொன்ன செய்தியை திருமறையில் அல்லாஹ் சொல்றானே. அப்படி இதே போன்ற செய்தியை சொல்லக்கூடிய ஆலிம்கள்ட்ட நீங்க போலாம்ல, நீங்க அவங்கள்ட்ட போறீங்க. அப்ப நீங்க தானே அதுக்கு காரணம் அப்படின்னு மக்கள் தான் காரணம் என்பதற்கு அதோடு சேர்த்து தர்கா வழிபாடையும் சொன்னாங்க. இப்ப தர்கா வழிபாடுல வெறுமனே ஆலிம் மட்டுமா இருந்து நடத்துறாரு, மக்கள் சேர்ந்து நீங்க தானே கூட்டம் கூட்டமா போய் நடத்தி வைக்கிறீங்க. அப்ப நீங்களும் அதை தூண்டுறீங்க தானே, நீங்களும் அதுக்கு காரணம் தானே, அவங்களை விட பெரிய குற்றவாளி நீங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாதத்தை முடித்தாங்க. இருந்தாலும் எங்களிடத்துல இன்னும் பல செய்திகள் இருக்கு அப்படின்னு இவர்கள் அணியில 2 பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. அதில் இல்ல ஆலிம்களின் சுயநலமும் காரணம் என்று அவர்களது அணியின் 2வதாக பேச வராங்க சகோதரி ஆசிமா ஆலிமா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹம்தலிமன் ஹலக்கல் இன்சான் வ அல்லமஹுல் பயான். இன்றைய பட்டிமன்றத்திற்கான தலைப்பு என்ன? இணை வைப்புக்கு பெரிதும் காரணம் ஆலிம்களுடைய சுயநலமா அல்லது மக்களுடைய அலட்சியமா தானே நடுவர் அவர்களே தலைப்பு? ஆமா, அதேதான். ஆனா எதிரணியில உட்கார்ந்து இருக்கிறாங்களே சகோதரி, 1-2 பாயிண்ட் எங்களுக்கு தரல. சுபஹானல்லாஹ், எல்லா பாயிண்டையும் எங்களுக்கு சாதகமா சும்மா அள்ளி 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 கொடுத்துருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சகோதரி, பட்டிமன்றம் இப்பதான் சூடு பிடிக்குது, கவனிங்க. உங்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். ஏன் சகோதரி இன்னும் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு தெரியல. தயவு செய்து அன்பான ஒரு அழைப்பை விடுக்கிறேன். சேரை எடுத்துட்டு வந்து நடுவர் அவர்கள் பக்கத்துல எங்க அணிக்கு சாதகமா உட்கார்ந்துக்கங்க. சகோதரி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? எலுமிச்சபலம், காஞ்ச மிளகா, தட்டு, தகடு, தாயத்து, இதையெல்லாம் நான் கேட்கிறேன், இதையெல்லாம் மக்களுடைய பாதுகாப்புன்னு நம்ப வைத்தவர் யார் நடுவர்களே? ஆலிம்சா தானே. அதாவது சாதாரணமா ஒரு ஹோட்டல் பக்கத்துல எலுமிச்சம்பழம் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்றான் மனுஷன்? ஜோப்பெட்ல யாருக்குன்னு தெரியாம மறைச்சு வச்சுக்கிறான். ஆனா அதே எலுமிச்சம்பழம் குங்குமத்தால சந்தனத்தால பூசப்பட்டு தெருவிலே கடந்தால் அதுக்கு ஏதோ ஒரு தீய சக்தி வந்து நம்மளை சாவடிச்சிரும் போல அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு என் உயிருக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டுரும், எனக்கு ஏதாவது ஆயிடும், அந்த சின்ன எலுமிச்சம்பழத்தை பார்த்து நடுவரவர்களே என்ன பயப்படுறாங்க. அல்லாஹ்வுக்கு பயப்படுவதை போன்ற இன்னைக்கு ஒரு மனிதன் தடியங்காய், தர்பூசணிக்காய், பூசணிக்காய், எலுமிச்சங்காய், காஞ்ச மிளகா உடுவர நடுவரவர்களே. காஞ்ச மிளகா என்னங்க செஞ்சிடும்? எடுத்துட்டு போனா சமையலுக்கு உதவும். அந்த காஞ்ச மிளகாவை இன்னைக்கு விடல. அந்த காஞ்ச மிளகா நமக்கு ஏதாவது வயிற்றாலைய கொடுத்துரும், பேதியை கொடுத்துரும், வாந்தியை கொடுத்துரும்னு என்னென்ன பயம் நடுவரவர்களே. அப்போ இது முக்கிய புள்ளி, ஆரம்ப புள்ளி யாரு? மக்களா கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்லை நடுவரவர்களே. ஆலிம்சாவுடைய நாவால், மதத்தினுடைய பெயரால் கரை கப்சாக்கள் வெளிப்படுகிறது. யாருடைய நாவல? ஆலிம்சாவுடைய நாவல. 2வதா சகோதரி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? ஏன் வீட்டு பக்கத்துல தான் தர்கா இருக்கான். நடுவரவர்கள் வீடு என்ன? அந்த எதிரணியில உட்கார்ந்து இருக்கிற சலிமான்கிற சகோதரியுடைய மாமியார் வீடு அங்கதானே இருக்கு. இப்ப சகோதரி எங்களுக்கு சாதகமாகத்தான் மறைமுகமாக பேசுறாங்க. அதுல நீங்க புரிஞ்சுக்கணும்.
இது என்ன பாயிண்ட் அப்படின்னா, கூடு நடக்குது, தர்காவில் வழிபடுறாங்க, இதெல்லாம் மக்களுடைய ஆசையில தானே போறாங்க. கும்பகோணத்துல கிடைக்காத கிளிப்பு பொருளா நடுவரவர்களே கூட்டுல விற்க போகுது. அதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இன்னைக்கு மக்கள் என்ன பண்றாங்களா, கூட்டுக்கும் தர்காவுக்கும் சந்தன கூட்டுக்கும் கந்தூரி விழாவுக்கும் போறாங்களாம். நான் கேட்கிறேன், மக்களுடைய ஆசையின் வெளிப்பாடால் செய்கிறார்கள் என்றால் அந்த ஆசை எது சரியான ஆசை எது தவறான ஆசை என்கிற விளக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு நடுவரவர்களே இருக்கிறது? ஒரு சக சுயநிலை இல்லாத மக்களிடத்திலேயா அல்லது சுயநிலம் கொண்ட ஆலிமிடத்திலேயா நடுவரவர்களே? அடுத்து சகோதரி சொன்னாங்க, சகோதரி சொன்னதுக்கு பதில் கொடுத்து நம்ம முடிச்சிடலாம், வேணாம் எதிரணி பாவம் அவங்களுக்கு நம்ம பாயிண்ட கொடுக்கணும்ல. அடுத்து சொன்னாங்க சகோதரி, அதாவது இப்ராஹிம் நபி எவ்வளவோ பிரச்சாரம் செஞ்சிருக்கிறாங்க, முகமது நபி பிரச்சாரம் செஞ்சிருக்கிறாங்க, ஆனா யாருங்க அலட்சியம் செஞ்சது? பொதுமக்கள் தானே அலட்சியம் செஞ்சாங்க. இது ஏன் இல்லைங்கிறீங்க? நாங்க கேட்கிறோம், சகோதரி தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது நபிமார்களை பின்பற்ற மறுத்தவர்கள் அலட்சியம் செய்தார்களா அல்லது நபிமார்களை ஏற்றவர்கள் அலட்சியம் செய்தார்களா? சகோதரி நல்லா கேட்டுக்கங்க, நபிமார்களை ஏற்க மறுத்தவர்கள் தான் ஆலிம்சாவை மக்கள் சுயநலமாக கற்பித்து அலட்சியம் செய்ய ஆரம்பித்தார்கள். இது ஒண்ணு. ஆலிம்சா இல்லைன்னா மக்கள் வழி எடுத்துருவாங்களா நடுவரவர்களே? இன்னைக்கு தோசை சுடுறதுக்கு மாவு இருந்தாதான் தோசை சுட முடியும். தோசை மாவே இல்லைன்னா தோசை எப்படிங்க சுட முடியும்? அடுத்ததா மக்களுடைய அலட்சியம், அதாவது இருந்ததனுடைய விளைபாடுதான் இன்னைக்கு எவ்வளவோ இணை வைப்பு பெருகிடுச்சுங்கிறாங்க. அதற்கு நாங்க எந்த மாற்று கருத்தும் சொல்லல. மக்களால தான் ஒண்ணு இணை வைப்பு ஆகுது, இன்னொன்னு ஆலிம்சாக்களுடைய சுயநலத்தாலும் வெளிப்படுது. பெரிதும் காரணம் எதுங்கிறது தான் பட்டிமன்றத்துடைய நோக்கம். ஒரு சராசரி மனிதன் நினைத்தால் தவறை அதிகமாக விளைவிக்க முடியுமா அல்லது ஒரு ஆலிம்சா நினைத்தால் தவறை அதிகமாக கொண்டு வர முடியுமா? இன்னைக்கு மக்கள் அலட்சியம் செய்யறாங்கன்னு சொல்றாங்க. மக்களுடைய அலட்சியம் என்பது விதையை போன்றது நடுவரவர்களே. அதை தண்ணி ஊத்தி மெழுகேத்துறது யாரு? ஆலிம்சா தான். நடுவரவர்களே சொல்லிட்டாங்களே, இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? நடுவரவர்களே எங்களுக்கு சாதகமாகத்தான் தீர்ப்பை மறைமுகமாக வழங்கி இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வேணாமா, எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தாதம்மா. மேற்கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 3வது அத்தியாயத்துல 187வது வசனத்திலே அழகாக சொல்றான், ஒரு சின்ன பிள்ளைக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அதை போன்று அல்லாஹ் தெள்ள தெளிவாக சொல்றான். என்ன சொல்றான்? இதா அஹத மீசாக்கு தீன இன் ஹுவ ஃபீஹில் கிதாப். நான் சொல்லக்கூடிய செய்திகளை நீங்க மக்களுக்கு எடுத்துரைங்கப்பா, எச்சரிக்கை செய்யுங்க, எதையுமே மூடி மறைச்சிடாதீங்க. மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்பு ஆலிம்களாக இருக்கக்கூடிய உங்களுக்குத்தான் இருக்கிறதுன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான். அதே போன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? இந்த சமுதாயத்தில், அதாவது எனக்கு அடுத்து ஒரு சமுதாயம் வரும்பா, அந்த சமுதாயத்திலே நான் பயப்படக்கூடிய அஞ்சக்கூடிய ஒருத்தர் யார் தெரியுமா? மக்களை வழிகெடுக்கக்கூடிய கெட்ட ஆலிம்சாக்கள்னு ரசூலுல்லாஹ்வே எங்களுக்கு சாதகமா பேசிட்டு போயிட்டாங்க. அடுத்ததா
மௌலூத பார்க்கணும். அத சுபஹானல்லாஹ். அதாவது இதற்கு முன்னாடி ஆண்கள் டிராமா ஒன்று நடத்தினாங்க. அதுலயே நீங்க புரிஞ்சிருப்பீங்க அது எவ்வளவு தரம் கெட்டது, மோசமானது, கதை கப்சாக்களுடையது. வயிற்று பிளப்புக்காக ஏராளமான இளைஞர்களுடைய வட்டாரத்தை குழியோடு புதைக்கிறது என்றால் ஆலிம்சாக்களுடைய சுயநலம்தான் காரணம். தமிழ் சினிமாக்களில் இருந்து இன்னைக்கு மெட்டுகளை எடுத்து மௌலூது பாடுறாங்களா நடுவர் அவர்களே? அதை சொல்ல வேணாம், ஒன்னு பாடி காட்டுறேன், உங்களுக்கே புரியும் அது வணக்கமா இல்ல பாவமானு சொல்லி. முதல் பாட்டு நடுவர் அவர்களே. அல்லாஹு ஹாலிகுனா அல்லாஹு ராசிகுனா அல்லாஹு ஹாதீனா சுபஹான மௌலானா. ரோஜா மலரே ராஜகுமாரி போதும்னு நினைக்கிறேன். அதேதான் நடுவர் அவர்களை கரெக்டா சொல்லிட்டீங்க. அடுத்தது அஸ்ஸலாமு அலைக்க ஜைனல் அன்பியாஹி அஸ்ஸலாமு அலைக்க அத்கல் அத்கியாஹி அஸ்ஸலாமு அலைக்க அஸ்ஃபல் அஸ்ஃபியாஹி. போது நடுவர் அவர்களே. மெல்லினமே மெல்லினமே. விஜய் பாட்டிலிருந்து மெட்டு எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது இதுதான் ஹைலைட், மெல்லின பாட்டு. மெல்லினமே நினைச்சுக்க கூடாது, மெல்லின பாட்டு, மெலோடியான பாட்டு. தாஹ நபி தருணம் தாஹ தருணம் தருணம் ஓம நபியின் சிறப்பை படைப்பில் பெற்றதெதுவும் இல்லையே. என்ன பாட்டு? பூக்கள் பூக்கும் தருணம். நடுவர் அவர்களே, எல்லா பாட்டுக்கும் சரியா நீங்க விளக்கம் கொடுத்துட்டீங்க. அதைத்தான் நானும் சொல்கிறேன். ஒரு சமுதாயத்தை சீர்கேட்டுக்கு தள்ளுவது மக்களும் காரணம்தான். இணை வைப்பு பெருகுவதற்கு ஒரு காரணமாக மக்களும் காரணமாக இருக்கிறார்கள். ஆலிம்சாக்களாக இருக்கக்கூடிய அவர்களுடைய சுயநலமும் காரணமாக இருக்கிறது. ஆனால் பெரிதும் காரணமாக இருப்பது ஆலிம்சாக்களுடைய சுயநலம்தான், ஆலிம்சாக்களுடைய சுயநலம்தான் என்று என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.